செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார். 10 ரூபா பாலாஜி. என்ன பாலாஜிங்க? இந்த முதலமைச்சர் பேசுறார், செந்தில் பாலாஜி ஒரு செயல் வீரர். செந்தில் பாலாஜி சிறையில் அடைத்துள்ளார். வேற எங்க அடைக்க போறாங்க? அங்கதான் அடைப்பாங்க. அண்ணா திமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் மூடுவதுதான் திமுகவுடைய சாதனை. வேற எந்த சாதனையும் கிடையாது. அதோட இன்றைக்கு இன்னொருத்தர் இருந்தார், செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார். 10 ரூபா பாலாஜி. என்ன பாலாஜிங்க? இருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் 1 கோடி பாட்டில் விற்கிது. மது பாட்டில் 1 கோடி மது பாட்டில் மதுக்கடையில் விற்கிது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா. அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 கோடி. ஒரு நாளைக்கு 10 கோடி அதிலிருந்து வருமானம். அது அப்படியே மாதம் 300 கோடி, வருஷம் 3600 கோடி. அப்படியே கப்பம் கட்டிட்டு இருந்தார். எங்க கப்பம் கட்டணுமோ அங்க கப்பம் கட்டிட்டு இருந்தார். அவர் தான் செயல் வீரராம். அது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் 5000க்கு மேற்பட்ட மதுக்கடையில் இருக்குது. எந்த மதுக்கடையில் அதிகமா விற்பனை ஆகுதோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பார ஒரு 3000 பார்கள் இந்த கரூர்ல இந்த செந்தில் பாலாஜிக்கு தேவைப்பட்டவரோட பினாமியை எடுத்து கிட்டத்தட்ட அதுல பலாயிரக்கணக்கான கோடி பிளாக் சரக்கு கள்ள மது வித்து அதுல ஒரு பார்ட். இப்படி யாருக்கு கப்பம் கட்ட வேணுமோ அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி கப்பம் கட்டிய காரணத்தால அவர் செயல் வீரராம். அவர் செயல் வீரராம். திமுகவுக்காக இரவென்றும் பகலென்றும் பல ஆண்டு காலம் உழைத்தவர்களாம் இன்றைக்கு வெளியேறி ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார். ஆனால் இவர் ஒரே ஆண்டில் 2 கட்சியில போட்டியிட்டு 2 சின்னத்தில் போட்டியிட்டு இன்றைக்கு வெற்றி பெற்று வருவார். இன்றைக்கு திமுகவுடைய செயல் மறவர், செயல் வீரராம். எண்ணி பாருங்க, எத்தனை கட்சிக்கு போயிட்டு இருக்காரு? 5 கட்சிக்கு போயிட்டு இருக்காரு. எத்தனை கட்சிக்கு? 5 கட்சிக்கு போயிட்டு இருக்கார். அவர் இந்த முதலமைச்சர் பேசுறார், செந்தில் பாலாஜி ஒரு செயல் வீரர். செந்தில் பாலாஜி சிறையில் அடைத்துள்ளார். வேற எங்க அடைக்க போறாங்க? அங்கதான் அடைப்பாங்க. வேற எங்க தான் சொல்ல, திகார் ஜெயிலுக்கு போடணும், அங்கேயும் போட்டுவாங்க. ஏன்னா அங்கேயும் இருக்குது, ஆயுள் காலம் பூரா சிறையில் தான் இருக்க வேணும். அவ்வளவு ஊழல் செய்த மனிதர் தான் இன்னைக்கு செயல் வீரர் பாராட்டப்படுகின்ற செந்தில் பாலாஜி. அதோட அவரை பத்தி முதலமைச்சர் பேசுறாரு, அவர் சிறந்தவர், வல்லவர் என்று புகழாரம் சூட்டுகிறார். எண்ணி பாருங்க, இந்த மாவட்டத்துக்கு எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது அவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும்போது என்னென்னலாம் பேசினார். இந்த மாவட்ட மக்கள்லாம் கேட்டீங்க. திரு செந்தில் பாலாஜி போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோது அங்க சட்டமன்றத்தில் திமுக எப்படிலாம் பேசினார் எல்லோருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒருவரை புகழ்கிறார் என்று சொன்னால் இந்த ஆட்சியுடைய லட்சணம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் எடை போட்டு பாருங்கள்.